எந்த தேவேந்திர குல வேளாளர் பல்லர் சமூக 41 பேரை உயிரோடு கொளுத்தப்பட்டார்களோ அதற்கு பழிவாங்குவதற்காக அழித்தொழிப்பு நடவடிக்கைகளில் அமல்ராஜ் செய்து முடித்தார். ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமாருடைய அப்பா அவர் தான் இந்த 41 பேர் மரணம் நடந்த பொழுது அரசு தரப்பு வழக்குரைஞர் ஹைகோர்ட் ஜட்ஜானார். சரவண பெருமாள் ஐஜி இந்த 11 லட்சம் ரூபா தான் 41 பேரை உயிரோடு தீ வைத்து துடிக்க துடிக்க கொன்றதனுடைய அரசியல். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. இதற்கான பேரம் பேசப்பட்டு 11 லட்சம் ரூபாய் இந்த ஜமீன்தார்களால் பண்ணையார்களால் 11 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படுது. அந்த காலத்தில் இது 110 கோடிக்கு சமம். ஒரே ஆள் 11 லட்சம் அந்த காலத்தில் நிதி கொடுக்க முடியுமா? 50,000 ஏக்கர் இருந்தால் கூட 11 லட்சம் கொடுக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் என்ன, காங்கிரஸில் இருந்த அன்றைய பண்ணையார்கள், மூப்பனார்கள், வாண்டையார்கள், வடபாதி மங்கள முதலியார்கள், இப்படி பல பேர் கொடுத்த நிதி தான் மிஸ்டர் 11 லட்சம். பக்கிரிசாமி சொன்னா தான் கம்யூனிஸ்ட் கோட்டையே கேட்கும். அப்போ பக்கிரிசாமியை முன்னிறுத்தி 40 நாட்களில் என்ன நடக்குதுன்னா, அந்த பகுதி பூரா மின்சாரம் தடை செய்யப்பட்டு ராமநாதபுரத்திலிருந்து வந்த கூலிப்படை, இந்த கூலிப்படையை சேர்ந்த ஒரு 20 பேர் நீங்கள் முழுக்க அந்த பகுதி முழுக்க நீங்கள் ஒரு சலம்பல். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். கீழவெண்மணி சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த சம்பவம் நடந்து ஒரு 41 பேர் எல்லோரும் ஒரே சமூகத்தினராகவும் சொல்லப்படுது. ஒரு 50 ஆண்டுகள் கடந்தாலும் இன்னமும் அந்த 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 இடத்தை நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னுமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த கீழவெண்மணி அந்த துயர சம்பவம் எப்படி நடந்தது, யார் காரணங்க? இல்லை, இப்போது அந்த பகுதியில் நில உடைமையாளர்களுக்கும் பண்ணை அடிமைகளுக்குமான சண்டை. இது அந்த நிலம் ஏறக்குறைய அத்துணை நிலங்களுமே தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பல்லர்களுக்கு சொந்தமான. இது எப்போ நீங்கள் தென் தமிழகத்துக்கு விஜயநகர பேரரசு படையெடுப்பதற்கு முன்பு வரை யார் நில உடைமையாளர்கள்? தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பல்லர்கள். வன்னியர்களுக்கும் பல்லர்கள் என்று தான் பெயர். வன்னியர்களுக்கு பல்லர் என்று தான் பெயர். அவர்கள் பள்ளி என்று சொல்லுவார்கள். வன்னியர்களை பள்ளி, இவர்கள் பல்லர்கள். 2 பேர் பல்லர்கள் என்பதை பிரித்து பள்ளி பல்லர், பள்ளிச்சேரி பள்ளச்சேரி. என்ன காரணம்னா, தெலுங்கு படையெடுப்பு வருவதற்கு முன்பே நீங்கள் யார் மைக்ரேட் ஆகிறாங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய நாயுடு, ரெட்டியார், ராஜபாளையம் ராஜு, இவர்கள் எங்கே மைக்ரேட் ஆகிறாங்கன்னா, நீங்கள் அந்நிய படையெடுப்பு, மாலிகபூர் படையெடுப்பு நடந்த பொழுது நீங்கள் உடைமைகளை பாதுகாத்து கொள்வதும் பெண்களை பாதுகாத்து கொள்வதும் ரொம்ப அவசியமாகிறது. பாதுகாப்பான பகுதி எது? தென் தமிழகம் தான். சேர சோழ பாண்டியர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அந்நிய படையெடுப்பு அதிகமாகுது. அப்போது தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தெலுங்கு பேசுகிற, தாய்மொழி பேசுகிற மக்கள் அத்தனை பேர் மைக்ரேட்டாக எங்கே வராங்க? தென் தமிழகத்துக்கு. தென் தமிழகத்தில் பள்ளி வன்னியர் பகுதியில் வற்றாத ஜீவநதி இல்லை. அப்போ வற்றாத ஜீவநதி எங்கே இருக்குது? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மேற்கு தெற்கு பகுதி தான். கோவை மண்டலம் ஒரு வற்றாத ஜீவநதி ஓடுகிற காவிரி, பவானி, நொய்யல், கீழ்பவானி, ஆழியாறு, இப்படி நிறைய அணைகள், ஆறுகள். நீங்கள் மதுரை வைகை, திருநெல்வேலி தாமிரபரணி, வற்றாத ஜீவநதி. இதுதான் அந்த தெலுங்கு படையெடுப்பு. அதற்கு பிறகு இன்று வரை நீங்கள் முக்குளத்தோர்களுக்கும் பல்லர்கள் என்ற தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் தீராத சண்டை.
இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 1000 வருட கால சண்டை. ஏன்? படை வீரர்களாக இருந்த இந்த சமூகம் தெலுங்கு படையெடுப்பின் போது நிலங்களை புடுங்குவதற்கு இந்த படை சமூகம் இவர்களை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் முக்குளத்தோர் சமூகம். முக்குளத்தோர் பல்லர் சண்டை தமிழர்களாக இருந்தவர்கள். இந்த தமிழர்களை காப்பாற்றிய படை வீரர்கள் தான் படை ஆட்சிகள் முக்குளத்தோர். யார ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்தை, விவசாய சமூகம், நில உடைமை சமூகத்தை அத்தனைக்கும் போராடி நீங்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் நீங்கள் 2.5 லட்சம் ஸ்டாண்டிங் மிலிட்ரி எங்கள் இந்த மண்ணை பாதுகாத்ததில் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்கு. இவர்கள் படை ஆட்சி, அந்த பக்கம் அவர்கள் நீங்கள் படை வீரர்கள் முக்குளத்தோர் 2 பேரும் தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய பாதுகாப்பு கவசம். 5 லட்சம் இராணுவ வீரர்களை வைத்திருந்தான் ராஜராஜ சோழன் காலத்தில். 5 லட்சம் பேரும் படை வீரர்கள் யார்? இவர்கள் தான். இல்லை, கீழவன்மணியோட இந்த விஷயம் எங்கேருந்து வருது? எப்படி வருதுன்னா, நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களிடம் இருந்த நிலம் அப்படியே பறிக்கப்படுகிறது. யாரால் பறிக்கப்படுகிறதுனா, முழுக்க வடபாதி மங்களா மைனர் சோமசுந்தரம் முதலியார், வழிவளம் தேசிகர், மூப்பனார், இப்படி பல பண்ணையார்கள்ட்ட வாண்டையார்கள் இப்போ நிலமெல்லாம் பிடுங்கப்படுது. நிலமெல்லாம் இவர்களிடமிருந்து அபகரிக்கப்படுகிறது. இந்த அபகரிக்கப்பட்டு இவர்களெல்லாம் பண்ணையார்களாக, ஜமீன்தார்களாக விஜயநகர பேரரசுக்கு கப்பம் கட்டுவராக மாறுகிறார்கள். அப்போ இந்த சமூகம் கூலி சமூகமாக மாறும். ஆனாலும் நீங்கள் அந்த சமூகத்தினுடைய மரபணு இயற்கையாகவே போர்க்குணம் உள்ள மரபணு. இது அப்படியே வச்சுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, தஞ்சாவூரில் விவசாய கூலிகள் பூரா பல்லர்கள், நில உடைமையாளர்களும் பல்லர்கள். நீங்கள் தாளை மு கருணாநிதி அவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர், பல்லர், 5000 ஏக்கராவுக்கு சொந்தக்காரர். நீங்கள் 50 குடும்பம் இருக்கிற வாண்டையாரும் மூப்பனாரும் வடபாதி மங்கலம் முதலியாரும் 50 குடும்பம் எப்படி 5000 ஏக்கர் போனது? ஜமீன்தாரி முறை வந்த பிறகு விஜயநகர பேரரசுக்கு கப்பம் கட்டுகிற காலத்தில் இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நிலம் உடைமையாச்சு. அப்போ இவர்கள் தான் விவசாய கூலிகள். இந்த விவசாய கூலிகளிடம் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்து நிற்குது. கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்து நிற்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முன்னால் திராவிட இயக்கம் வளர்ந்து நிற்குது. திமுக அல்ல, பெரியாருடைய திராவிட இயக்கம். திராவிட இயக்க தொழிலாளர் சங்கம். திராவிட தொழிலாளர் சங்கம். ஆமாம், திராவிட இயக்கம். தொழிலாளரோ கிளையாளரோ இல்லை, அங்கே மட்டும் தான் தொழிலாளர் இல்லை. அதுதாங்க. அதாவது அது இப்போ நான் சொல்ல பெரியார் காலத்தில் கீழத்தஞ்சை மாவட்டங்களில் கம்யூனிஸ்டுகளை விட, நக்சலைட்டுகளை விட வீரியமாக இருப்பான், கொள்கை ரீதியாக இருப்பான். யார்? பெரியாரிஸ்ட்டு. அத்தனை பேர் யார்? நீங்கள் தேவேந்திர குல வேளாளர், நீங்கள் அந்த சமூகம்தான். அப்போது பெரியாருடைய மறைவுக்கு பிறகு 70க்கு மேலே, 72ல் 73ல் பெரியார் மறைவுக்கு அதாவது ஒரு 5 வருஷமே பெரியார் இயக்கம் தொய்வடைஞ்சிருச்சு. ஏன்? வயசாகி போச்சு. 95 பெரியார் 90 to 95, 67 to 73 அந்த 5 ஆண்டு காலம் பெரியார் இயக்கம் மிகப்பெரிய தொய்வடைந்தது திமுகவால். சரியா? அப்போ அத்தனை பேர் எங்கே போயிட்டான்? கம்யூனிஸ்டுக்கு போயிட்டான். அத்தனை பேரும் கஸ்தூரி ரங்கன், ஏகே கோதண்டராமன் உட்பட அத்தனை பேர் கம்யூனிஸ்டுக்கு போயிட்டான். கம்யூனிஸ்டுக்கு போன பிறகு அடுத்த தலைமுறை கம்யூனிஸ்டாக வளரலாம். அதற்கு முன்பு வரை இந்த சமூகத்தில் நீங்கள் இந்த பண்ணையார்களுக்கு மாப்பிள்ளை விருந்து வைக்கணும். மாப்பிள்ளை விருந்துனா இந்த சமூகத்தில் பெண் பிள்ளை பெரிய மனுஷியானா எங்கே போயிடணும்? பண்ணையார் வீட்டுக்கு போயிடணும். இதுதான் நடைமுறை. 2வது, திருமணமான முதல் மாப்பிள்ளை யார்? பண்ணையார் தான். இதை இளைஞர்கள் எதிர்க்க ஆரம்பித்த பிறகு இவர்களை ஒடுக்க வேண்டிய தேவை பண்ணையார்களுக்கு வருது. பண்ணையார்கள் பூராமல் இந்த கம்யூனிஸ்டுகளை எதிர்க்க முடியல. இளைஞர்கள் பூரா திமிரி நிற்கிறான். அப்போது 1968 15ஆம் தேதி 11வது மாதம் 15/11/1968 பக்கரிசாமி. இந்த பக்கரிசாமி சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வீரர். எப்போவுமே ஒரு 100 பேரை மிக எளிதாக திரட்டக்கூடியவர். இந்த இளைஞன் என்ன பண்ணுறான்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் வீரியமாக இருக்கான்.
அப்போது கருணாநிதி நாகப்பட்டினத்தில் வரக்கூடிய திருக்குவளை தொகுதியை தன்னுடைய தொகுதியை நிற்கணும்னு கேட்குறாரு, சொந்த ஊரை நிற்கணும்னு கேட்குறாரு. அப்போது கம்யூனிஸ்டுகள் கோட்டையாக இருக்கிற காரணத்தினால கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பூரா பக்கிரிசாமி சொன்னால் தான் அந்த ஊரே கேட்கும், பக்கிரிசாமி சொன்னால் தான் கம்யூனிஸ்ட் கோட்டையே கேட்கும். அப்போ பக்கிரிசாமியை முன்னிறுத்தி தொகுதியை கொடுக்க முடியாதுங்கிறான். திமுக வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சிரும், கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் போயிடும். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி வீரியமாக இருக்கணும்னா கம்யூனிஸ்ட் தான் நிற்கணும், திமுக நிற்கக்கூடாது. கருணாநிதியை நேரடியாக எதுக்குறாங்க. கருணாநிதி தன்னுடைய திருக்குவளை அந்த திருவாரூர் எல்லாம் நாகப்பட்டினம் தொகுதியில் தான் இருக்குது. கேட்குறாரு, சண்டை 2 பேருக்கு சண்டை. யாராக இருக்குது? பக்கிரிசாமிக்கும் கருணாநிதிக்கும் தொகுதி சண்டை வந்த பிறகு கருணாநிதி அந்த நாகப்பட்டினம் தொகுதி விட்டுட்டு போயிடுறாரு. விட்டுட்டு போன பிறகு நீங்கள் 40 நாட்களில் என்ன நடக்குதுன்னா பக்கிரிசாமி கொலை. பக்கிரிசாமி கொல்லப்படுகிறார். ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, கட்சி கூட்டத்தை முடித்து கொண்டு நடந்து வராரு இரவில். அந்த பகுதி பூரா மின்சாரம் தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்டு பக்கிரிசாமி துடிதுடிக்க கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு நீங்கள் பக்கிரிசாமி கொலையில் இந்த பண்ணையார்களுடைய ஏற்பாடு, பண்ணையார்களுக்கு தொடர்பு இருக்குன்னு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இளைஞர்கள் பூரா நம்புகிறான். இப்படி நம்புகிற பொழுது இந்த பண்ணையார்கள் பூரா இந்த பக்கிரிசாமி கொலைக்கு கண்டிப்பாக பண்ணையார்கள் தான் காரணம்னு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா ராமநாதபுரத்திலிருந்து வந்த கூலிப்படை, இந்த கூலிப்படையை சேர்ந்த ஒரு 20 பேர் நீங்கள் இப்போ முழுக்க அந்த பகுதி முழுக்க நீங்கள் ஒரு சலம்பல் பண்ணையார்களுடைய ஆட்களாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுறான் ரவுடிஸ். அப்போது என்ன சொல்கிறான், நாங்கள் தாண்டா பக்கிரிசாமியை போட்டோம், பக்கிரிசாமியே எங்களுக்கு ஒரு சாதாரணம். இப்படி இவர்கள் மது போதையில் உளறியதை கேட்ட அந்த இளைஞர்கள் 6 பேருடைய தலை துண்டிக்கப்பட்டது. செய்தியே இல்லை இன்னைக்கு. 6 பேருடைய தலை துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்டு நீங்கள் பண்ணையார்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு பூரா அந்த செய்தி தெரியும். அப்போ கூலி உயர்வு பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. அது அப்புறம் இது ஆரம்பத்திலிருந்து வர்றேன். நீங்கள் ஒரு வரலாறு என்பது நடுவிலிருந்து வரக்கூடியது வரலாறு அல்ல, எங்கேருந்து வரணும், ஆரம்பத்திலிருந்து வரணும். அப்போது இதுதான் சண்டை. இந்த சண்டைக்கு நடுவில் நீங்கள் அப்போ என்ன கூலினா 1 ரூபா கூலி, 5.5 படி நெல். ஒரு நாளைக்கு அந்த விவசாய கூலிகளுக்கு எவ்வளோ சம்பளம்? 5.5 படி நெல், 1 ரூபா சம்பளம். இவங்க என்ன சொல்கிறாங்க, 6 படியாக கொடு, அதே போல் 1 ரூபாய்க்கு பதிலாக இன்னொரு 4 சேர்த்து கொடு, 1.25 கொடு. உன்னுடைய பழைய சோறு எங்களுக்கு வேண்டாம், உன்னுடைய கஞ்சி எங்களுக்கு வேண்டாம், நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம், நீ போடுகிற பழைய சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். இதுதாங்க சண்டை. இந்த 6 படி ஏன் கேட்குறான்னா, 4 ஏன் கேட்குறான்னா, அந்த வருஷம் மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சு நாற்று பூரா எங்கே கிடக்குது, மழையில் கிடக்குது. அப்போது எதில் இருந்தவங்க அதில் இருக்கணும், சேற்று வளமையை விட அதிகமான சேறு, வளமையை விட அதிகமான மழை. அப்போ 4 நாள் கேட்குறது நியாயம் தானே, அரைப்படி கேட்குறது நியாயம் தானே. அந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு அந்த வருஷம். அப்போ இதை கதிர் அறுக்கணும், அறுவடை செய்யணும், ஒப்படைக்கணும், புனைகள் ஓட்டணும், இவ்வளோ வேலை இருக்குது. அப்போது முடியவே முடியாதுன்னு மறுத்துறாங்க. மறுத்த பிறகு இங்கே 6 பேருடைய கொலை, 6 பேர் கொலை, இந்த மாப்பிள்ளை விருந்து, இது எல்லாம் அந்த இளைஞர்களுக்கு ஒன்று சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்குகிறது. இது யார் தலைமை தாங்குறான்னா, சீனிவாச ராவ் என்ற கம்யூனிஸ்ட் கட்சியில் சார்ந்த கர்நாடகாவை சேர்ந்த மேட்டுக்குடி ராவ் என்ற பார்ப்பனர் தலைமை தாங்குகிறார். பாருங்கள், இங்கே இவனுமே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து யார் வர்றா, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் ராவ் தான் வர்றார். இன்றைக்கி தலித் குழந்தைகளுக்கு பூரா சீனிவாச ராவ்னு பேர் வைக்கிறதுக்கு அதுதான் காரணம்.
அப்போது பண்ணையார்களுக்கு நேரடியாக சிம்ம சொப்பனமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற பொழுது இதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் 67 போய் கருணாநிதி இந்த சோமசுந்தர முதலியார், வழிவளம் தேசியர், மூப்பனார் இப்படி பல பேர்கிட்ட போய் என்ன கேட்குறாரு, நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு. யார்? அண்ணாவும் கருணாநிதி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த கம்யூனிஸ்டுகளை அடக்க முடியுமா, இந்த கம்யூனிஸ்டுகளை ஒடுக்க முடியுமா, ஒடுக்கினால்தான் நான் நிதி கொடுப்பேன். கம்யூனிஸ்டுகளை நீங்கள் இந்த அரசியலில் அவர்களை அப்புறப்படுத்தணும். இதற்கான பேரம் பேசப்பட்டு 11 லட்சம் ரூபாய் இந்த ஜமீன்தார்களால், பண்ணையார்களால் 11 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படுது. அந்த காலத்தில் இது 110 கோடிக்கு சமம். கருணாநிதிக்கு என்ன பேர்னா மிஸ்டர் 11 லட்சம். கருணாநிதிக்கு என்ன பேர்? கருணாநிதி வாழ்ந்த தஞ்சை மாவட்டத்திலிருந்து 11 லட்சம் ரூபாய் நிதி எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்டுகளை ஒழிக்கணும். 84 வரை கம்யூனிஸ்டுகள் திமுகவும் கூட்டணியே இல்லை. மனசாட்சி உள்ள கம்யூனிஸ்டுகள் இதை கேட்டது இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை. சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இன்று வரை பதில் இல்லை. 84 வரை நீங்கள் ஏன் கூட்டணியே இல்லை திமுகவோட? எது உங்களை தடுத்தது? எந்த மனசாட்சி தடுத்தது? அப்போது இந்த சூழலில் 41 பேர் துடிக்க துடிக்க தீயிட்டு கொல்லப்பட்டார்கள். இப்படி கொல்லப்பட்டதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது. இதில் கொலை குற்றவாளிகள் யாருன்னு கேட்டால் அம்பலவாணன், அவர் தான் பொறுப்பு. அம்பலவாணன் தான் பொறுப்பு. இந்த அம்பலவான அதாவது A1 கணபதி, A2 மாரியப்பன், A3 பாரதி, A4 சஞ்சீவி, A5 சிட்டு, இவர்களெல்லாம் குற்றவாளிகள். ஆனால் இந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் திருவாரூர் கிளை சிறையிலே கடைசி வரை அடைத்து வைக்கப்படுகிறார். ஏன் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போல? சப்ஜெக்டில் இருந்தால் வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், சௌரியமாக இருக்கலாம். நீங்கள் கிளை சிறைக்கு போனால் உண்மை வெளியே வந்துடும். நீங்கள் எப்பவுமே பாருங்கள், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குற்றவாளிகள் பூரா பூந்தமல்லி கிளை சிறையெல்லாம் கடைசி வரைக்கும் அடைச்சி வச்சுருந்தாங்க. இதை எப்பவுமே அதிகார மட்டம் ஒரு கொலை செய்தால் அந்த கொலை குற்றவாளி எங்கே இருப்பான்? சப்ஜெக்ட்லேயே இருப்பான். சகல வசதி அவனுக்கு கிடைக்கும். இப்போது இந்த குற்றத்துக்கு பின்னால் இருந்த அம்பலவாணன் அவர் திமுகவுடைய மாவட்ட செயலர் ஆகிறார், எம்எல்ஏ ஆகிறார். அம்பலவாணன். பாரதி அவர் ஒரு கொலை குற்றவாளி. சஞ்சீவி கொலை குற்றவாளி. கிட்டு கணபதி தம்பி, அண்ணன் மாரியப்ப தம்பி பேர் கணபதி, பால் வியாபாரம். கணபதி சுமை தூக்குபவர். அம்பலவாணன் லோடுமேன், மூட்டை தூக்குறவர். யார்? எங்கே? இந்த பண்ணையார் வீட்டில் மூட்டை தூக்குறவர். இப்போ அம்பலவான எம்எல்ஏ ஆகிறாரு, மாவட்ட செயலர் ஆகிறாரு. என்ன ஏன் அவருக்கு பதவி கொடுத்தீங்க? திமுக ஏதோ காரணம் இருக்குல்ல. அதே போல் நீங்கள் கொலைகாரர்கள் அத்தனை பேரும் ராமநாதபுரத்தில் வந்த கூலிப்படை. 6 பேர் கொலை செய்யப்பட்டது இன்றைக்கு வரை செய்தியாக்கப்படலை. 6 பேரை அந்த எந்த கிராமத்திற்குரிய கம்யூனிஸ்டுகள், கீழ்வன்மணி கிராமத்தில் சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் பக்கரிசாமி நாங்கள் தாண்டா போட்டோம், பக்கரிசாமியே போட்ட எங்களுக்கு நீங்கள் எல்லாம் சாதாரணம் இப்படி சொல்லுகிற பொழுதுதான் 6 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் கூலிப்படை. ஏதாவது செய்தி வந்திருக்கா? ஆவணம் இருக்குது, ஆவணங்களாக இருக்குது. அண்ணாதுரை நீங்கள் கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலை குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்டு வருகிற பொழுது தாரையிடப்பட்டையோடு அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. யார் கொடுத்தா? திமுக ஆட்சி. எப்படி இதெல்லாம் நடந்தது? இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் 11 லட்சத்துக்கும் என்ன சம்மந்தம் என்று மனசாட்சி உள்ள சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை பார்த்து நான் கேட்குறேன். இந்த குற்றவாளிகள் பூரா ஒளிந்திருந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அன்பில் தர்மலிங்கம் வீட்டில் அத்தனை குற்றவாளிகள். இந்த A1 கணபதி, A2 மாரியப்பன், A3 பாரதி, A4 சஞ்சீவி, A5 சிட்டு, இத்தனை பேரும். அப்போது திமுக மாவட்ட செயலாளர் இருக்கார் பக்கிரிசாமி வழக்கில் 77 தேர்தலில் லோடுமேன் அம்பலவான எம்எல்ஏ. லோடுமேன் இந்த கொலைக்கான மூளையே அம்பலவான திமுக மாவட்ட செயலாளர் ப்ளஸ் எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடி கட்சி எமர்ஜென்சி காலத்தில் எனக்கு திமுக சம்மந்தமே இல்லைங்க. தஞ்சாவூரில் மனசாட்சி உள்ள திமுக காரனை பார்த்து கேட்குறேன், எனக்கு கட்சிக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் கேட்கவே இல்லை, என்னை எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. கேட்கவே இல்லை, என்னை மாவட்ட செயலர் ஆக்குனாங்க. எழுதி கொடுத்துட்டு ஓடிய போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அம்பலவாணன் இருந்ததுக்கான எந்த அடிச்சுவடும், எந்த அவன் குடும்பம் திமுகவில் இருந்தது மாவட்ட எம்எல்ஏ எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கும்.
அப்படி இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஏன்? இந்த கொலையை ஒருங்கிணைத்த குற்றம் செய்தது அம்பலவாணன். சரி, பெரியார் வந்து கீழவன்மணி சம்பவத்தில் வந்து கண்டிக்கவே இல்லை, ஒரு கன்னட பாசத்தோடு இருந்தார், அந்த அவருடைய மொழி பாசத்தோடு இருந்தார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களே. பெரியார் வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடுவோ நட்போடு இருந்தாரா? பெரியார் இதை கண்டிக்கலையா? இல்லை, இந்த தவறு அதாவதுங்க, பெரியார் மீது வைக்கப்படுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளுமே பார்ப்பனிய குற்றச்சாட்டுகள். அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் மகளை கல்யாணம் பண்ணி தான் எல்லாருமே சொல்கிறான். இப்போ பெரியாருடைய மகளா மணியம்மை, சங்கராச்சாரியர் நடு சங்கராச்சாரியார் ஒரு பொம்பளையோட தண்டத்தை தூக்கி ஓடி போயிட்டார். எங்கள் தலைஞாயிறு ஓடி போயிட்டார். அது ஏதாவது செய்தி வந்திருக்கா? வரல. இங்கே நடிகை சொர்ணமாலையா, சுகன்யா எல்லாம் சங்கர மடத்திலே படுத்து கிடந்தாளுங்க. ஏதாவது செய்தி வந்திருக்கா? பெரியார் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவரை விட நேர்மையாக ஒருவன் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. அப்படி எங்காவது அவர் சறுக்கி இருந்தால் பார்ப்பன கும்பல் அவருடைய வரலாறே முடிச்சிருப்பான். இப்போ கீழவன்மணியில் எதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சிகளை தடை செய்யணும்னு பெரியார் பேசினார்? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யணுங்கிற பேச்சு பெரியாருக்கு சொந்தமானது அல்ல. பெரியார் நீங்கள் அத்தனையும் நீங்கள் அதே காலத்தில் தாங்க மாஸ்கோ செல்வோம், மாலங்காவை சந்திப்போன எதில் போகிறாரு? கப்பலில் போகிறாரு. அது அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிப்பார். பெரியார் மீது வைக்கப்படுகிற அத்தனை குற்றச்சாட்டுகளுமே பார்ப்பனிய குற்றச்சாட்டுகள். நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேதாஜி ஒரு பெரிய குற்றவாளியாக சொல்லிகிட்டு இருக்கான். நேதாஜி நீங்கள் இந்தியர்களை மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக, ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள், காபி தோட்ட தொழிலாளர்கள் பூரா இந்திய தேசிய இராணுவமாக்கியவர். இன்றைக்கி எங்கேயாவது அவருக்கு ஒரு விழா இருக்கா? அவர் பெரிய டெல்லி சலோன்னு ஒரு படையை, இந்திய தேசிய இராணுவத்தை திரட்டி கொண்டு ஆயுதங்களோடு வருகிற போது வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக திருப்பி அடித்தவன் ஆர்எஸ்எஸ். ஏதாவது வரலாறு இருக்கா? அப்போ பெரியார் மகளை திருமணம் செய்து கொண்டாரு, அவர் அசிங்கப்படுத்துவான். கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு சப்போர்ட். கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஒரே குடும்பம் தான் அந்த ஊரில். கோபாலகிருஷ்ணன் நாயுடு அல்ல. கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு பின்னாடி யார் பண்ணையார் இருந்தா? ஒரே ஆள் 11 லட்சம் நிதி கொடுத்துருப்பானா? ஒரே ஆள் 11 லட்சம் அந்த காலத்தில் நிதி கொடுக்க முடியுமா? 50,000 ஏக்கர் இருந்தால் கூட 11 லட்சம் கொடுக்க முடியாது. அன்றைக்கெல்லாம் என்ன, ஒரு படி நெல் பக்காப்படியாக ₹1 4 படி 3 படி கிடைக்கும். அப்போது 11 லட்சத்துக்கு எத்தனை லட்சம் மூட்டைகள் சொல்லுங்கள்? இதெல்லாம் யார் கொடுத்துருப்பா? கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்காக காங்கிரஸில் இருந்த அன்றைய பண்ணையார்கள், மூப்பனார்கள், வாண்டையார்கள், வடபாதிமங்கல முதலியார்கள், இப்படி பல பேர் கொடுத்த நிதி தான் மிஸ்டர் 11 லட்சம். இந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும். நீங்கள் இன்னொரு பெரிய அதிர்ச்சி செய்தி சொல்கிறேன். விழுப்புரத்தினுடைய விடுதலை சிறுத்தை சாமி கண்ணு இருந்தாரா ஒரு வேட்பாளர்? எப்போ? ரவிக்குமாருக்கு முன்னாடி தோத்து போயிட்டார். சாமி கண்ணுன்னு ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி மணிக்குமாருடைய அப்பா. வீரமணி தான் ஒரு சீட்டு வாங்கி கொடுக்குறாரு திருமாவட்டம் சொல்லி. அவர் தான் இந்த 41 பேர் மரணம் நடந்த பொழுது அரசு தரப்பு வழக்குரைஞர் கருணாநிதியை பார்க்க போகும்போது ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனார். கருணாநிதியை பார்க்க போகும்போது செருப்பை கழட்டி கீழே விட்டுட்டு பவ்யமாக போனார். என்ன காரணம்? இந்த கொலை வழக்கு நீர்த்து போனதுக்கு காரணமே இந்த சாமி கண்ணு தான். அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்தார். காரணம், கருணாநிதியால் அவர் மிகப்பெரிய பலன் பெற்றார். அதே போல் சரவண பெருமாள் ஐஜி, நான் அவரை நேரில் சந்தித்தேன். இன்னசென்ட் திவ்யான்னு ஒரு கலெக்டர் இருக்காங்களா, ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க அப்பா. அவர் தான் கருணாநிதி எங்கெங்கெல்லாம் நீங்கள் உதயகுமாரன் கொலை, எங்கள் சிதம்பரம் பல்கலைக்கழகம், அவன் தமிழரசனுடைய செட்டு, அவனை அடித்து கொன்று டாக்டர் பட்டம் சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்ட பொழுது பெத்த தாய் தகப்பனை என் பையன் சொல்ல வச்சார் கருணாநிதி. அதே போல் இந்த சாமி கண்ணு கோபாலகிருஷ்ணன் நாயுடு வழக்கை எந்த ஆவணங்களும் இல்லை, எந்த சாட்சியங்களும் இல்லைன்னு கோபாலகிருஷ்ணன் நாயுடு விடுதலை பண்ணவர். அந்த நன்றி கடனுக்காகத்தான் கருணாநிதி அவரை ஹைகோர்ட் ஜட்ஜாக்குறார். இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் வெளியில் சொல்லியிருக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீங்கள் துண்டை விரித்து எங்கே படுத்து கிடக்கிறான்? அறிவாலய வாசலில் படுத்து கிடக்கிறார். இந்த 11 லட்சம் ரூபா தான் 41 பேரை உயிரோடு தீ வைத்து துடிக்க கொன்றதனுடைய அரசியல். இப்போ கோபாலகிருஷ்ண நாயுடு நீதிமன்றத்தை வெளியிடுறாரு. பண்ணையார்கள் இப்பெல்லாம் தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வெளியே வராரு. அப்புறம் அவர் எப்படி தான் கொல்லப்பட்டார்? அருமை. நீங்கள் அமல்ராஜ்னு அது அருமை. இதுதான் அருமையான கேள்வி. அமல்ராஜை நான் சந்தித்தேன் இறப்பதற்கு முன்பு. அமல்ராஜ் இந்திய மக்கள் முன்னணி, சிபிஐ, அதிலிருந்து சிபிஎம்,
அதுக்கு பிறகு சிபிஎம்எல், இந்திய மக்கள் முன்னணி. அகில இந்திய முழுக்க ஜாரு மசூம்தாரை பின்பற்றி உருவாக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. இது சிபிஐயில் சேராது, சிபிஎம்மில் சேராது, சிபிஎம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட். அமல்ராஜ்னு ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு ஒரே குடும்பம்தான், எந்த பின்னணி இல்லை. ஆனால் கோபாலகிருஷ்ண நாயுடு முன்னிறுத்தி யாருன்னா இருக்கை கட்டை ராமு பிள்ளை பண்ணையார், கோபாலகிருஷ்ண பிச்சைக்கண்ணு முதலியார், வடபாதிமங்கலம் மைனர் ஆட்கள், ஆயுள்மனை ராமநாதன், இத்தனை பேரும் தான் பண்ணையார்கள். கோபாலகிருஷ்ண நாயுட வழக்கை முடித்து கொண்டது. இதில் என்ஆர் சுந்தரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, என்ஆர் சாமிநாதன், சரவண பெருமாள் டிஎஸ்பி, அம்பலவான எம்எல்ஏ, நல்லா கேட்டுக்குங்க, அம்பலவான எம்எல்ஏ, சாமிக்கண்ணு மணிக்குமாருடைய அப்பா, நீங்கள் ஜிபி, இத்தனை பேரும் கருணாநிதியுடைய மிக நெருங்கிய ஆட்கள். எங்கே நீங்கள் சிதம்பரம் உதயகுமார் கொலையில் மெயின் குற்றவாளியை மறைத்தவரை யார், நம்ம சரவண பெருமாள் ஐஜியாக இருந்து ஓய்வு பெற்றார். அவரை ஈக்காட்டு தாங்கல்ல அவர் வீட்டில் நான் ஒரு நண்பரோடு போய் பேசிக்கும்போது மேலிருந்து உத்தரவு வந்தால் செய்துதான் ஆக வேண்டும் அப்படியே சொன்னார். அதுக்கு ஒரு சாட்சி வச்சுருக்கேன். அதாங்க, இப்போது கோபாலகிருஷ்ண நாயுடுடைய கொலை எப்படி நடந்தது, அவர் எப்படி இறந்தார், அவர் கொலை எப்படி நடந்துச்சு? கோபாலகிருஷ்ண நாயுடுவை இந்திய மக்கள் முன்னணி, அதாவது வினோத் மிஸ்ராவுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அழித்தொழிப்பதற்காக கொரில்லா யுத்தத்துக்கான தளபதியாக அமல்ராஜை நியமிக்கிறாங்க. இதே சிபிஐ இல்லை, சிபிஎம் இல்லை, சிபிஐஎம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய கொரில்லா யுத்த குழு. அமல்ராஜ் கடைசியாக வறுமையில் நான் ஒரு நாள் அவரை சந்தித்தேன். அப்போ இவர்கள் வேவு பார்க்கிறார்கள். வேவு பார்த்து தான் நீங்கள் கோபாலகிருஷ்ண நாயுடு அழித்தொழிக்கப்படுகிறார். கோபாலகிருஷ்ண நாயுடு அழித்தொழிக்கப்படுகிறார். ஆனால் இதற்கு பின்னால் பல பேர் ஒளிஞ்சிருக்கான், பல பேர் ஒளிந்திருக்கிறான். 41 பேருக்காக இறந்த பிறகு 41 குத்து குத்துறோன்னு நான் அவரை சந்திக்கும் போது சொன்னார். அப்போ எப்படி கொன்ன, அதாவது நான் அது வேண்டாம், அது ரொம்ப வக்கிரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்கிறேன். இந்த வினோத் மிஸ்ராவுடைய கட்சி தலைமை டெல்லியில் இருக்கு. டெல்லியில் இருக்கிற பொழுது இந்த ஏழை விவசாய தொழிலாளிகள் கம்யூனிஸ்டுகளை அழித்தொழித்த இந்த நாயுடுவை, கோபாலகிருஷ்ண நாயுடை அழித்தொழிக்கணும்னு கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு பண்ணுறாங்க. வினோத் மிஸ்ரா தலைமையிலான அந்த கம்யூனிஸ்ட் கட்சி டெல்லிக்கு தகவல் அனுப்பிச்சாச்சு. அப்போ டெல்லி தலைமை தானே. இப்போ அமல்ராஜ் டெல்லிக்கு தகவல் வரும்னு பார்க்குறாரு, வரல. என்ன காரணம்? தனியாக ஒரு குழு களத்தில் இறங்கி கண்காணிக்குது. யாரை? கோபாலகிருஷ்ண நாயுடுவை கண்காணிக்குது. கண்காணித்து தான் எந்த தேவேந்திர குல வேளாளர் பல்லர் சமூகத்து 41 பேரை உயிரோடு கொளுத்தப்பட்டார்களோ அதற்கு பழிவாங்குவதற்காக அழித்தொழிப்பு நடவடிக்கைகளில் அமல்ராஜ் செய்து முடித்தார். இதுதான் இந்த கீழ்வெண்மணிக்கு பிறகு உள்ள பெரிய ரகசியம். சிபிஎம் மனசாட்சியே இல்லை. 84 வரை பக்கிரிசாமி மரணம், கீழ்வெண்மணி, இப்படி பல மறைக்கப்பட்ட வரலாறுகளை மிஸ்டர் 11 லட்சம் எதுக்காக கொடுத்தான்? 11 லட்சம் பண்ணையார்கள் எதுக்க கொடுப்பான்? திமுகவுக்கு எதுக்கு பண்ணையார்கள் 11 லட்சம் தஞ்சை விவசாயி கொடுப்பான்? கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிச்சிரு, பண்ணையார்களுக்கு பாதுகாப்பாயிரு. இதுதான் கீழ்வெண்மணிக்கு பின்னால் உள்ள ரகசியம். இது சிபிஎம் சொல்லவே மாட்டான், சிபிஐ சொல்லவே மாட்டான். ஏன்? திமுகவில் துண்டை போட்டு எம்எல்ஏ ஆகணும். இதுக்கு மருந்து தடவுவதற்காகத்தான் என்ன நீங்கள் தாளை கருணாநிதிக்கு எம்பி பதவி 2 இடம் கொடுத்தான். அவர் தேவேந்திர குல வேளாளர், 5000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். எப்படி வாண்டையாரும் மூப்பனாரும் இருக்கக்கூடிய மூப்பனாரே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். மூப்பனார் பட்டம், மூப்பனார் பெரிய மேட்டுக்குடி அல்ல, அவரும் ஒரு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பிரிவு. நீங்கள் தாளை கருணாநிதிக்கு 2 முறை எம்பி, 2 தடவை எம்எல்ஏ. எதுக்கு? இது மருந்து போடுவதற்கு. தேவேந்திர குல வேளாளர்கள் பல்லர்களை மருந்து போடுவதற்காக தாளை கருணாநிதி மாதிரி சீவியிருப்பார். இப்படி நேர் வகை எடுத்து சீவியிருப்பார். நான் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ இதுதான் நீங்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் தஞ்சாவூர் இல்லாமல் ஒழிக்கப்பட்டதே திமுகவால் தான். மனசாட்சி உள்ள சிபிஎம் தோழர்கள் 84 வரை 85 வரை திமுக ஒரு தீண்டப்படாத கட்சியாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருந்தது. கருணாநிதி சிபிஐயில் இருந்த பல பேரை ஒழிச்சு காணாமாக்கினார். வடக்க சுப்பு, இங்கே அம்பிகாபதி, பல பேரை காணாமாக்கினார். ஆக
மிஸ்டர் 11 லட்சம் பின்னால் உள்ள இந்த 11 லட்சம் ரூபாய்க்கான ரகசியமே கீழ்வெண்மணிக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. சிட்டிசன் படம் கூட கீழவெண்மணி இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்ததா சொல்கிறாங்களே, உண்மையாக? உண்மைதான். நீங்கள் கருணாநிதி அதிகாரத்தில் இருந்த காரணத்தினால இதை வேகமாக எதையுமே ஊடுருவ முடியாமல் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பயந்து கிடந்தானே, நீங்களால் என்ன பண்ண முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சிகளே பயந்துட்டு கிடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளோ வீரியமான இயக்கம், கீழத்தஞ்சையில் காணாமையே போச்சு. இப்போ அங்கேருந்தால் சிபிஐ நம்ம இவர் வந்தார் முத்தரசன், பல இப்போ அங்கே சிபிஐ சிபிஎம் எல்லாம் முக்குளத்தோர் முன்னேற்ற கழகமாகி போச்சு. இவர் ஒரு பூக்கட்டுகிற பண்டாரம் சமூகம், தாப்பாண்டின்னு தான் அதை கொண்டு வந்தார். அவரை பாராட்டியே ஆகணும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் முத்தரசனை நீங்கள் சிபிஐனுடைய மாநில தலைவராக கொண்டு வந்த பெரும் பாக்கியம் பாண்டியனையே சேரும். சரிங்க. கீழவெண்மணி சம்பவங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சிட்டிசன் படத்தை பற்றி அந்த இயக்குனர்லாம் பேசும்போது நாங்கள் கீழவெண்மணி இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ரத்த வரலாறுகள் இருக்குது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குங்கிறத ஆழமான கருத்துக்களை ஒரு வரலாற்றையே பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்தை மிக நன்றி. நன்றி, வணக்கம்.